முருங்கைக்கீரையில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. லைனாக அடுக்கிட்டே போகலாம். அதை பேஸ் பண்ணி தான் அடை செஞ்சு காட்ட போகிறோம். ராகி ஃப்ளோர், முருங்கைக்கீரை, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, சின்ன வெங்காயம், ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்த பருப்பு போட்டு பொரிய விடுறோம். இதில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். கீரை இப்போ ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். ஆக்சுவலாக கடைஞ்சா யாருமே சாப்பிட மாட்டாங்க. வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம அடை போட்டு கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நாள் சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கலர் மாறாததுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகத்தூள் கொஞ்சம், இதை போட்டு நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். கீரை கலர் மாறல பாருங்கள், அப்படியே இருக்குது. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டம்ளர் தண்ணி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வதக்கி வச்சு கீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம அடை ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கல் காஞ்சதும் அடை சைஸில் நம்ம ஊற்றிக்கலாம். கிறிஸ்பினஸ்க்கு சைடில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்குவோம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பூண்டு சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.